வணக்கம் நேயர்களே. கவிஞர் சாந்தி வவுனியன் நிலைய கலையகத்துக்கு வந்திருக்கிறார். இன்றைய விசேட சந்திப்பு நிகழ்ச்சிக்காக கவிஞர்கள் பறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கவிதைகள் தொடர்ச்சியாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. ஆனால் இந்த கவிதைகள் எப்படி மக்கள் மத்தியில் போய் சேருகின்றன என்பது தொடர்பாகவே எழுத்தாளர்கள் கவிஞர்களுடைய வெற்றி தங்கியிருக்கிறது. அமைதியின் பெயரால் அனைத்தும் பதுங்க புறப்படுத்த அகழிகளிலிருந்து ஒதுங்குகிறது தசை துகள்கள் என்றுதான் இன்னும் நாங்கள் எழுத வேண்டியிருக்கிறது. தொடர்ச்சியாக எழுதி கொண்டே இருக்கின்றார்கள் கவிஞர்கள். இலங்கையினுடைய தமிழர்களுடைய வரலாற்றில் போராட்டம், யுத்தம், தசை துகள்கள், புழுதியின் வாசம், குருதியின் வாசம் என்றுதான் இன்னும் கவிஞர்கள் எழுதி கொண்டே இருக்கின்றார்கள். இது எவ்வளவு காலத்துக்கு சென்று சேரப்போகிறது என்ற கேள்வி எங்களுக்குள்ளே எழுகிறது. வணக்கம் சாந்தி. வணக்கம். அண்மையில் வெளிவந்த கண்கள் எழுதிய கவிதையின் கடைசி சொட்டு என்கின்ற கவிதை தொகுதி மிக முக்கியமாக எல்லோராலும் பார்க்கப்படுகின்ற கவிதை தொகுதி வடலி வெளியீடாக வெளிவந்திருக்கிறது. இதில் இந்த போராளிகளினுடைய கடைசி தருணங்கள் தொடர்பான கவிதைகளாகவே இந்த கவிதைகள் வந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 18 வருடங்களாக நீங்கள் கவிதைகளை எழுதி வருகின்றீர்கள். இந்த போராளிகளின் கடைசி தருணங்களுடைய உணர்வுகள் எப்படி, இந்த அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்பட்டது? இந்த போராளியுடைய அனுபவம்னு சொல்ல போனால், நான் வந்து சிறு வயசுல இருந்தேன். அதாவது என்னுடைய தந்தையாரிலிருந்து நான் ஆரம்பித்திருந்தேன். என்னோட தந்தையாருடன் பழகிய அவருடன் ஆரம்பித்து வந்த நண்பர்கள் மூலமாக அவர் எனக்கு அந்த வயசுல எனக்கு அவர் மாமாக்கள் என்று அழைத்துக் கொள்வேன். அப்ப நான் கேட்பேன், நீங்கள் என்ன செய்யறீங்கன்னு சொன்னோம், பிள்ளைகள் உங்களோட வாழ்க்கைக்காகத்தான் மாமாக்கள் போராடுறோம் என்று சொல்லி, அவை மாமாக்களா இருந்து பிறகு அவைகளுக்கு குழந்தைகள் வந்து பிறகு அவையிற பிள்ளைகள் எங்களுக்கு அண்ணாக்கள் தம்பிகள் என்று சொல்லி வார நிலைமை வந்திருக்குது. அந்த இருந்து நான் சின்ன வயசுல இருந்து குறிப்பிட்ட என்னுடைய ஓரளவு நான் படித்து என்னுடைய ஒரு நினைவு தெரிந்த நாள் முதல் முழுக்க வாழ்ந்தது அவியலோட தான். அந்த பழக்கம் அவை இந்த பழக்கங்கள் நடுகள் வீட்டை வர நான் அவையோட போவேன். என்னுடைய ஒரு குறிப்பிட்ட காலம் அவையோட முகாம்கள் அவரோட நான் வளர்ந்து கொண்டு வந்தது. எனக்கு அந்த உணர்வுகள், என்னுடைய குடும்ப உறவு, என்னுடைய சகோதரம், என்னுடைய அண்ணன் தம்பி, அந்த முழு அதுக்குள்ளே வாழ்ந்தது. எனக்கு அதுக்குள்ளே முழுக்க போயிடுது. முழுக்க அவருடைய ஞாபகங்களும் அவர்களுமாக எனக்கு வந்துட்டார்கள். அதுதான் ஆரம்பித்தது இந்த அனுபவம். வீட்டுக்கு பக்கத்துல கேம்ப் எல்லாம் இருந்ததா? நாங்க பலாலி கேம்பு கிட்டத்தான் எங்களிடம். அப்ப அந்த நேரத்துல எத்தனை வயசு உங்களுக்கு இந்த போராட்டம் ஆரம்பிக்கும் நேரத்துல? நான் 74ஆம் ஆண்டு பிறந்தேன். நான் 84ஆம் ஆண்டு காலத்துல இருந்து எங்களுக்கு பலாலிக்கு வந்து ஏர்போர்ட் காலை மேல 8:30 ஃபிளைட் சாப்பாடு கொண்டு வரும். எங்களுக்கு வரைக்கே தெரியும், அங்க ஒரு சத்தம் கொண்டு இருக்கும், ஷெல் வரும், துவக்கு சூடு வரும். அது சின்னலே அந்த அதை கேட்டு தான் நாங்க வளர்ந்தது. பிறகு 87ஆம் ஆண்டு நிறைய இந்த பாதுகாப்பு வலயத்துக்கு தான் எங்களோட ஊர் இருக்குது. எங்களிடத்திலிருந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 5 மைல் அப்படியான தூரம் தான். காலையில ஃபிளைட் வரைக்குள்ள அந்த ஷெல் அடிக்க எங்களுக்கு அங்கே அந்த குத்துற சத்தம் எங்களுக்கு கேட்கும். அதை கேட்டோம் ஓடி போய் எல்லாரும் தட்டுகளுக்குள்ளே இருந்துருவோம், அந்த கிச்சன் தட்டுகளுக்குள்ளே இருந்துருவோம். தினம் குண்டுகளை கேட்டு தான் நாங்கள் வளர்ந்ததுக்குள்ள. எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு அந்த குண்டும் அந்த பயமும் அந்த அச்சமும். பிறகு 87ஆம் ஆண்டு வந்து எங்களோட ஊர் முழுமையாக நாங்கள் குப்லான் சமாதிகள் சொல்லப்படுகின்ற வடக்கு பகுதி அவட முழுமையாக இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டது. அப்ப எல்லாம் நாங்கள் அந்த பயந்து எங்களோட ஊர்களுக்கு எங்கள்ட கணவர் எங்கள் ஊருக்கு இருந்த வயசு வந்த ஐயாக்கள் அம்மாக்கள் நிறைய இறந்திருக்கணும். எனக்கு இப்பவும் நான் அந்த கனவுகள்ல கூட வந்து நான் உலவின அந்த பிரதேசம் அதுக்கு வளர்ந்த பழைய ஆக்கள் எல்லாரும் வந்து இப்பயும் பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்னும் அதை விட்டு மறைய இல்லை எங்களோட ஒன்றுமே. இப்ப தொடர்ச்சியாக உங்களுடைய பதிவுகள்லையும் போராட்டம், போராளிகள் தொடர்பானதும் ஊர்வாசம் தொடர்பான விஷயங்களை தான் தொடர்ச்சியாக பதிந்து கொண்டு வருகின்றீர்கள். இப்ப இது உங்களுடைய அனுபவத்தினுடைய வெளிப்பாடா? உண்மையாக நிச்சயமாக இந்த அனுபவத்தின் வெளிப்பாடு. இப்ப அந்த அனுபவங்களை வெளிப்படுத்துவதன் ஊடாக நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? இப்போ உண்மையிலேயே அனுபவங்கள் வெளிப்பட அனுபவங்கள் தான் எங்களுடைய அடுத்த கால பதிவு. நாங்கள் இதைத்தான் நாங்கள் சொல்லி வச்சுட்டு போகிறோம் அடுத்த தலைமுறைக்கு. அது வந்து எங்களோட சமுதாயத்தை பொறுத்தவரை எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கணும். எனக்கு இப்போ 38 வயசு, என்னோட மகனுக்கு 16 வயசு, மகளுக்கு 14 வயசு. இப்போ அவியல் நாங்கள் அப்போ நினைச்ச நாங்கள் நிறைய முன்னுக்கு சொன்ன மாதிரி எங்களோட மாமாக்களை அவியல் இருந்து பிறகு வந்து நாங்கள் வந்து இப்போ எங்களுடைய பிள்ளைகள், இப்போ இந்த பிள்ளைகள் அடுத்த தலைமுறையாக வந்துட்டோம். அப்போ இவைக்கு மிச்சமா இப்போ எங்கள்கிட்ட மிஞ்சி இருக்க எங்களோட ஞாபகங்களும் நாங்கள் அந்த வாழ்ந்த வாழ்க்கையை வைக்க பதிஞ்சு வச்சுட்டு போகிறோம். அதை மட்டும்தான் இப்ப எங்களோட செய்யக்கூடியதா இருக்கு இந்த ஞாபகங்களால. இப்ப இந்த போராளிகளினுடைய நினைவுகள்ல வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுக்கு எப்படி இந்த போராளிகள் உங்களோட பழக்கமாகிறார்கள்?
நான் இவையிட்டே சின்ன வயசுல இருந்து அவையிட்ட போய் பழகி அந்த அண்ணாக்கள் அந்த மாமாக்கள் சொல்லி பழகி பிறகு என்னுடைய குடும்பத்திலே அந்த என்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து அவர்கள் மாமாக்கள் அக்காக்கள் வர தொடங்கி விட்டார்கள். யுத்தங்கள் நடந்த காலத்தில் கூட கடிதொடர்பு இல்லாமல் கடிதம் பெறும், கடிதம் போடுவார்கள். அந்த உறவுகள் மற்ற பிறந்த எனக்கு என்னுடைய அம்மா அப்பா சகோதரங்களை விடவும் எனக்கு இவையெல்லாம் உறவாயிருந்தவன் நிறைய. என்னுடைய பிள்ளைகளுக்கு கூட நான் முதல் ஊருக்கு கூட்டிக் கொண்டு போன நேரம் வந்து அவையல் எல்லாரும் பார்த்து சித்தி மாமாண்டு பார்த்தது. அவை எந்த தங்கச்சியெல்லாம் அப்ப தெரியாது அவைகளுக்கு. அவையத்தான் இவ பெரியம்மா, இவ சின்னம்மா, இவ மாமாண்டு தான் வளர்ந்தவையா இந்த போராளிகள் எல்லாம் பக்கத்து. இப்ப முக்கியமாக இந்த புத்தகத்தில் கூட எழுதியிருக்கிறேன். லெப்டினன்ட் அருணான்னு சொல்ல அண்ணா அவரால் என்னுடைய பிள்ளைகள் தமிழ் எழுத காரணமா இருந்தது அவர் தான். எப்படி அவர் உதவி செய்தார்? இப்ப எனக்கு அவர் ஏற்கனவே பழக்கம். அப்ப எனக்கு கடிதங்கள் எழுதி கொள்ளுவார். இப்ப இவர் பிள்ளைகள் பிறந்த காலம் ஒவ்வொரு வருட பர்த்டேக்கும் எந்த தேசத்துல எங்க இருந்தாலும் பர்த்டேக்கு மறக்காம ஒரு கார்டு அனுப்புவார். அனுப்பி எழுதுவார் கடிதம். அப்ப அதுல இருந்து இவர் ஒரு 4 வயசுல இருந்து கடிதம் இப்பயும் கடிதம் மாமான்னு அவருக்கு பேரை வச்சுட்டோம். கடைசி 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி 27 ஹிபிரடியில வீரச்சாவா போனார். கடைசி யுத்தத்துல 2009 ஹிபிரடி அதுல வந்து இல்லாப்பட அவருக்கு ஒரு மகன் இருக்கிறார். அந்த பிள்ளை அந்த மகனை கூட சொல்லியிருக்க. அப்ப அவனோட கதைக்கு இப்ப சொல்லுவார், அத்தியன்றதான் கூப்பிடுவான். அப்ப அந்த அவர் வந்து என்ற பிள்ளைக்கு மாமான்னு அப்படியே அந்த ஒரு என்னோட பிறந்து வளர்ந்த ஒரு உறவு மாதிரி வந்துட்டு எல்லாருமே எனக்குள்ள. அப்ப இவர்கள் உடனான தொடர்பை நீங்கள் கடைசி நேரம் வரைக்கும் பேணி வந்தீர்கள்? கடைசி வரையும் பேணி வந்தேன். எது வரைக்கும் நீங்க பேணுறீங்க? மே 9ஆம் தேதி வரையும் பெரும்பாலுமான தொடர்புகள் என்னோட பழகின என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய உறவுகள் என்று சொல்லி இருந்தவர்கள். அது முக்கியமாக இன்னொன்று இதுல இன்னும் ஒரு தம்பியை பற்றி குறிப்பிட அவற்றை பேர் குறிப்பிட இல்லை. அவர் கூட வந்து தமிழ்ச்சனோடு இருந்த ஒரு தம்பியோரால் வசந்தன் சொல்லி இப்ப அவரோட இருக்கிறார் இல்லையோன்னு தெரியாது. ஆனா இல்லையென்று தான் முடிவு இருக்குது. அவங்க கூட கடைசிய மே மாசம் 9ஆம் தேதி தன்னுடைய 3 போட்டோக்களை அனுப்பிட்டு எழுதியிருந்தான். அக்கா உனக்கு தான் இந்த கடைசி எழுதுறேன். என்னுடைய அம்மா வழியில இருக்கிறா, அக்கா அமெரிக்கனும் உனக்கு தான் எழுதுறேன். நான் இல்லாம போனா இதுக்கு சொல்ல கடைசி கடிதமா கூட இருக்கலாம். என்னுடைய அம்மாக்கு நீ ஆறுதலாயிரக்காட்சி என்று எழுதி போட்டு அந்த படத்தை இதுதான் சில ஞாபகம் கிட்டுமோன்னு எழுதி போட்டு விட்டுட்டான். அப்ப 9ஆம் தேதி மதியம் வந்து ஸ்கைப்பில் வந்தார். ஸ்கைப்பில் கதை சொல்லி வருவியாடவா என்று கேட்க சொன்னார். யோசிப்போமா காஜி என்று சொல்லி சொன்னான். ஆனால் கடைசி வரையும் வேற இல்லை. அவரோட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லிச்சினம் ஆள் தன்னைத்தானே வெடிக்க வச்சதாக சொல்லிச்சினம். கடைசி முள்ளிமாக்கள் முடிவுல தன்னைத்தானே வெடிக்க வச்சதாக. நானும் அந்த அக்காவும் நாங்க நம்பிக்கொண்டு இப்ப சிலவட நினைக்கிறேன் எங்கேயா இருப்பார். அந்த சிலவட அவற்ற பேர் எங்கேயா அப்படி வந்தா கூட இருக்கான அந்த இருக்கிறான்ற நம்பிக்கை எங்களுக்கும் விட்டு போட்டுது. இப்ப இந்த முகாம்கள்ல இவங்க இருப்பான்னு தேடியும் பார்த்தோம். இதுவரையும் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கும். இந்த உறவுகள் ஒரு போராளிக்கும் ஒரு உங்களுக்குமான உறவு இப்ப ஒன்றல்ல, பல போராளிகளுக்கும் உங்களுக்குமான உறவு வந்து ஒரு நுண்ணியமான பதிவுகளாக இந்த கண்கள் எழுதிய கவிதையின் கடைசி சொட்டு என்கின்ற இந்த கவிதை தொகுப்பில் வெளிவந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த உறவு இப்ப இவர் எல்லாருமே இறந்துட்டார்களா? இறந்துட்டார்கள். சில பேர் உயிருடன் இருக்கணும். ஆனால் வழியில தெரியாமல் வராமல் இருக்கணும். என்ன காரணம் என்னன்னு சொல்ல முடியாது. எல்லாமே தொடர்புகள்ல இல்ல, இடைக்காலங்கள் இருந்தது. அப்படி எல்லாம் மறுபட்டு போட்டு இப்ப இடையில ஒரு 2010ஆம் ஆண்டு அப்படி இருந்தது. சில பேர் இந்த இந்தியா தாய்லாந்து அப்படி இப்ப அங்க 2 படியில வந்திருக்கணும் தானே, அப்படி இதுல வந்திருக்கணும். அப்படி தொடர்பு அறுபட்டு இப்ப நிரந்தரமா எதுவுமே தொடர்பு இருந்தவையும் அறுபட்டு போயிட்டது. இப்ப இந்த கவிதைகள் வந்து இப்ப எழுதுற நேரத்துல அந்த தொடர்புகள் தொடர்பான உணர்வு உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏனென்றா நீங்கள் ஒரு உறவினர் அல்ல, ஒரு சொந்தக்காரர் அல்ல, நீங்கள் ஒரு நண்பர் அல்லது இன்னும் ஒரு அக்கா, இன்னும் ஒரு அண்ணா, இன்னும் ஒரு அப்படித்தான் நீங்கள் இருந்தீர்கள். அப்ப உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்தது? இந்த உறவுகளுடைய இச்சங்களை பார்க்க நேரம் எப்படி இருந்தது? இப்ப உண்மையிலே அதான் எனக்கு என்னுடைய அம்மா அப்பா சகோதரங்களை விட நான் அதிக நேசிச்சது வியலத்தான். எனக்கு ஒவ்வொரு டெலிபோன் வரைக்கே நான் கதைச்சிட்டு வந்தேன். சில அதிகமான பதிவுகள்ல நான் எழுதியிருக்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் நான் கதைச்சு அடுத்தடுத்த நாட்களே அடுத்தடுத்த கணங்களை எழுதியிருக்கிறேன். அந்த என்னன்னா நான் அப்ப கதைச்சிட்டு அவங்க விடப்பட்டு போகைக்கு அக்கா போட்டு ஸ்கைப்ல வந்துட்டு சரி நான் இப்ப கதைக்கிறேன் இல்லாட்டி பாப்போம் அக்கான்னு சொல்லி போகைக்குள்ள அந்த கடைசியா அந்த சொல்லு கடைசியா அந்த பார்த்த அந்த கண் அந்த சிரிப்பு அது மட்டும்தான் எனக்கு நீங்க அப்ப அந்த எந்த உணர்வுல சொல்ல சிலவள்ள போய் தனியா இருந்தோட அளவு ஏதோ எல்லாம் கத்தி அளவணும் போல எல்லாம் இருக்கும். நிறைய அப்படி சம்பளம் நடந்திருக்கு. சிலவள்ள போய் நான் இந்த போராளிகளை நினைச்ச அழுதுனீங்கள் அல்லது இந்த ஒரு போராளியை உங்கள்கிட்ட வந்து பேசிட்டு ஸ்கைப்ல பேசினவர்
அந்த வசதியெல்லாம் தாராளமா இருந்தது அந்த காலத்துல இருந்தது 2009 காலத்துல. அப்ப பேசிட்டு போற நேரத்துல கடைசியா இப்ப குமுறி எழுதுனீங்க. அந்த மே 9ஆம் தேதி இந்த வசந்தன் சொல்லப்படுற இந்த போராளி கடிதம் எழுதி இப்படி போட்டு ஸ்கைப்லாம் சிரிச்செல்லாம் கதைச்சு போட்டு, நான் வருவேன் அக்கா, வந்தா சந்திப்போம், கடைசியா சொன்னேன் அக்கா நாங்கள் உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ளுவோம், இந்த அம்மாவுக்கு நீ ஆறுதல் ஆயிரு என்று சொல்லி போட்டு போனான். அந்த நாள் உண்மையை வச்சுட்டியா தாங்க முடியாது. எங்கள்கிட்ட ஜெர்மனை பொறுத்த மட்டும் அந்த அண்டர் கிரவுண்ட் ரூம்கள் இருக்குது. அப்ப இந்த பிள்ளைகளுக்கு முன்னாடி நான் அழுது காட்டேலாது. இல்ல இவியல் இந்த நெடுகலன் என் மகள் எனக்கு 14 வயசு, நான் சொல்ல எனக்கு நீ அம்மா அடின்ற நான் என்னோட சொன்னா அப்படித்தான் சொல்லுவேன். கடந்ததை அம்மா மறக்க வேணும், அவ சொன்னதை நாங்கள் செய்ய, அவைக்கு நாங்க நன்றி கடனை செய்ய வேணும், அதை நீங்க நினைச்சு நினைச்சு அழுது கொண்டிருக்க கூடாதுன்னு சொல்லி அந்த நாள் எனக்கு ஏதோ என்னோட மனம் ஏதோ அந்த ஒரு அந்தரிச்சு கொண்டு இருந்தது. நான் அண்டர் கிரவுண்ட் உடுப்பு இல்லாம தான் கீழே நாங்கள் துவைக்க போடுவோம் கொண்டு அதுக்குள்ள இருந்து நான் அழலன்ட்டு அழுதுட்டு இருந்தேன். எனக்கு அந்த திரும்பி வருவானோ இல்லை, நிறைய பேர் எவ்வளவு பேர் கடைசி இடங்களில் படிச்சு போனவை எல்லாம். ஆனா அந்த இப்படி குறிப்பிட்ட சிலர் வந்து அந்த எங்களோட மனசுக்குள்ள எங்களோட அடிபட்டு எங்களோட இருந்து வாழ்ந்தவியல் சரியான தாக்கம். அண்மையில் கூட வந்து ஒரு அண்ணாவரால் இன்னொரு நாட்டில் வந்து நிற்கிறார், இந்தோனேஷியாவில் அப்படி வந்து பிடிபட்டு இருக்கிறார். எனக்கு தெரியாத அவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி பரலேசா இருக்கிறார். அப்ப எடுத்து எங்கேயோ நம்பர் எடுத்து யுத்தத்தில் பாதிக்கப்பட்டவர், அவர் ஒரு போராளியாக இருந்து பாதிக்கப்பட்டவர் தான். அந்த எங்கேயோ இன்டர்நெட் தேடி பார்த்தார், அங்கேயோ நம்பர் கிடைக்கும்னு தேடி பார்த்துட்டு எடுத்தோடனே சொன்னார், இன்னும் டப்புன்னு குரல் பிடிபட இல்லை உடனே அப்ப ஞாபகம் இருக்கு இவர் தான் என்று சொல்லி. அவற்றை கதைகளை கேட்டால் அந்த அவற்றை குடும்பத்தை கூட அவருக்கு தெரியாது அங்க இருக்குன்னு சொல்லி. ஒரு மகள் கடைசி தன் கைக்கு முன்னால்தான் செத்து அவர் தன்னுடைய வாழ்க்கை தான் எல்லாத்தையும் இழந்து இப்ப ஒரு தன்னை ஃபேமிலி குடும்பம் எல்லாம் போட்டு அவருக்கு எங்க வைஃப் தெரியாது அங்கே ஒரு மகள் இவரோட இருந்து அவ பிள்ளை கடைசியில செயல்படுத்த பிள்ளை செத்துட்டா தன் கையால பிள்ளைய அப்படி எடுத்து தாட்டு போராடி இப்படி நிறைய பேர் இருக்கிறார். இப்ப இவரை பாக்குறதுக்கு யாருமே இல்ல, வெறுமே இல்ல. இப்ப இது ஒரு கையறு நிலையா இல்லையா? ஏனெனில் இப்ப ஒரு தமிழ் ஈழத்திற்காக தமிழர்களுக்காக போராடி இவ்வளவு ஒரு கஷ்டத்துல இருக்கிற ஒரு மனிதனை பாக்குறதுக்கு ஏன் யாரும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்ற ஒரு குற்ற உணர்வு உங்களுக்கு இல்லையா மனதில்? உண்மையிலே அந்த குற்ற உணர்வு எனக்கு நெடுகிற ஒவ்வொரு கனவு உறுதி கொண்டு என்னுடைய கணவர் கூட சொல்லுவேன், இதுல தெம்பிடு நாங்கள் எங்களுக்காக நீ வாழுவோம் என்றா, எங்களோட சமூகத்துல நீ போராடி நீ வெல்ல மாட்டான்டா. ஆனா உண்மையில என்னால விடுபட முடியாது நான் சொல்றேன்னு சொன்னால் அவங்களோட அந்த அவியல் எங்களை வளர்த்து விட்டுது, அதுகளோட கையால நான் சாப்பிட்டு இருக்கிறேன். மற்றது அவங்க சுமந்த லட்சியத்தை நாங்களும் சுமக்கிறோம்னு நான் இவ்வளவு எழுதி இருக்கிறேன். அப்ப நான் எழுதினது எல்லாம் வந்து எழுதி போட்டு நான் இன்றைக்கு அந்நியமாத்தான் நிற்கிறேன். அதெல்லாம் அவங்கள தாங்க முடியாம இருக்குது. அதுக்கு நன்றி கடனா நான் ஏதாவது செய்யணும்னு நாங்கள் விரும்புகிறோம். நான் ஒரு நேசக்கரம் உதவி என் ஃப்ரெண்ட்ஸ் செய்து கொண்டு வருகிறேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாழ்.com அந்த ஃபோருமெல்லாம் முதல்ல ஆரம்பிச்சு நாங்கள். பிறகு அதை 2009ஆம் ஆண்டு யுத்த முடிவுக்கு பிறகு அதை நான் ஒரு அமைப்பாக ஜெர்மனில் ரெஜிஸ்டர் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட 3.5 வருஷமா செய்து கொண்டு வரோம். இதால் வந்து நிறைய போராளி குடும்பங்கள் மற்ற பிள்ளைகள் சிறையில் இருக்க கைதிகள் குடும்ப உதவிகள் செய்து கொண்டு வரோம். கொண்டு வாரீங்க. எவ்வளவு தூரம் அந்த உதவிகள் உங்களுக்கு செய்ய முடியுது? நாங்கள் இப்ப பெருமளவில் ஏதோ ஒரு என்ன பிரச்சனைனா இவ்வாறான நீங்கள் சொன்ன குறிப்பிட்ட அந்த போராளி போன்றவர்கள் பலர் இப்படி கைகால்கள் இல்லாமல் ஆகி வாழ முடியாம இருக்கிற காலத்துல வெளிநாடுகள்ல இருந்து சேர்த்த பணம் ஏன் அவர்களுக்கு போய் சேரல என்ற கேள்வி பலதரப்பட்டவர்களால் முன்வைக்கப்படுகிறது. இப்ப அதான் இப்ப ஏன் அது போகுதில்லை, என்ன காரணம்? ஏன் இவர்கள் சுயநலமிகளா இருக்கு? உண்மையில இந்த விடயத்தை நான் அதிகம் கலைக்க விரும்புகிறேன்னு சொன்னா நான் தொடர்ந்து முரண்பாடு வடக்க விரும்பல. ஆனால் வந்து இப்ப உண்மை யுத்த முடிவுக்கு பின்னர் வந்து அந்த மக்களுக்கும் அந்த போராளிகளுக்கும் இல்ல உண்மையில போக முடியாது. ஆனா இந்த விடயத்துல வந்து அந்த இடத்துல கேள்வி கேட்க ஒன்றும் இல்லை. நிறைய வந்து இந்த விடயங்களை வந்து நானும் முரண்பட்டு இருக்கிறேன். இந்த விடயங்கள் என்ன நிச்சயம் அவளை என்ன சொன்னா இன்றைக்கு வந்து எங்களுக்கு நாங்கள் கடைசி வரையும் இந்த மக்களையும் இங்கே இருக்கிற எங்களையும் நம்பித்தான் ஒவ்வொருத்தரும் தன் உயிரை கொடுத்தவியல். அதுவும் வந்து குறிப்பா சொல்ல போனோம்னு சொன்னா இந்த உயிராயுதங்களா கரும்புலிகளா போனவர்கள் எல்லாம் எத்தனையோ முகமறியாம எல்லாம் போய் தங்களை கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் முகம் இல்லை முகவரி இல்லை. எத்தனையோ பிள்ளைகள் அம்மாவைக்கு கூட இன்றைக்கு தெரியா இந்த பிள்ளை இருக்கா இல்லையாண்டு எங்க வெளிநாட்டுல இருப்பான்னு நினைச்சு கொண்டிருக்கிற அம்மா இருக்கிற, வெளிநாட்டுல தன்னுடைய அண்ணன் இருப்பான்னு நினைச்சு கொண்டிருக்கிற அம்மா தங்கச்சி இருக்கிற நிறைய பேர் இருக்கிறோம். இது வந்து எங்களோட ஒட்டுமொத்த சமூகம் நாங்க சேர்ந்து செய்ய வேண்டிய பங்கு, எங்களோட சமூக கடமை இது. ஆனா உண்மை நாங்க பெரும்பாலும் இதுல தவறிட்டோம். ஆளாளுக்கு நம்ம விட்டுப்படுறோம், விமர்சிக்கிறோம். அதுகள்ல ஒரு நாங்கள் என்னன்னு சொல்றது, இதை முரண்பட்டு நாங்க முரண்பாடை வளர்த்து கொண்டு ஆளாளுக்குள்ள பிரிஞ்சு நிக்கிறோம். இந்த பிரிவை நாங்கள் ஒற்றுமைப்படுத்தி எல்லாரும் ஒன்றானண்டு இவையோட நாங்கள் வந்து இப்ப செய்ய வேண்டியது இவையோட நாங்கள் தூக்கி விடும் விழுந்து போயிருக்கிறோம். எங்களோட மக்கள் எங்களுடைய இந்த மக்கள் இந்த வடகிழக்கு பொறுத்தமட்டும் இந்த மக்கள் வந்து இப்ப கிழக்கு மாகாணமும் வடமாகாணம் வந்து யுத்தத்தால கடுமையான பாதிப்புண்டா உண்மையில இது ஒரு 2 தலைமுறையால வந்து நிமிர முடியாத பாதிப்பு. இந்த பாதிப்பு இதே இந்த மக்கள் நிமிர்ந்து எழும்ப வேணும். அதுக்கான கையை கொடுக்கணும். எங்க வெளிநாட்டில் உள்ள எங்கள்கிட்ட கடமை. இவ்வளவுக்கும் காரணமானாக்கா நாங்கள் இங்க இருந்து கொண்டு அவர்கள் அங்க வந்து எங்களுக்காக வெடிச்சு போயவும்
எங்களுக்காக அதை சூடு பண்ணிச்சாக நாங்க இங்க இருந்த நாங்கள் அதுக்காக குறை கொடுக்கணும் சொல்லி கொண்டிருந்தோம் நாங்கள். அப்ப நான் தச்சு முரண்பட்டு நொந்து போனேன். இனி எங்களால இயலாது அதுக்கு மேல. அதனால இந்த நேசக்கரம் அமைப்பை ஆரம்பிச்சு இதுக்கு நிறைய விமர்சனங்கள், நிறைய பிரச்சனைகள். அதான் இப்ப சாந்தி வவுனியனோ அல்லது ரமேஷ் வவுனியன் உங்களுடைய கணவரோ அல்லது உங்களோ உங்கள் தொடர்பான விடயங்கள் வந்து ஒரு கவிஞராயும் மற்றும் ஒரு போராட்டத்துக்கு ஆதரவாளராக இருந்த காரணத்திற்கு பிறகும் நீங்கள் வந்து அரசியல் விமர்சனங்களுக்கு அப்பால நீங்கள் விட்டுட்டு ஓடலாம். நீங்கள் நிச்சயமா அதான் நாங்கள் அந்த பாம்பு குரங்க பிடிச்ச கதை ரெண்டையும் விடாது, ரெண்டும் சாயக்குள்ள அதை பட்டு பிரியும். உண்மையில அந்த லெவலான் இருக்கிறோம். இல்ல உண்மையில எனக்கு பயம் இல்ல. உண்மையா நான் அந்த இப்ப வெளிப்படையா ஒத்துக்கூட நான் தோட்டு போறேன்னு சொல்றேன்னு சொன்னா நாங்க அந்த முட்டி மோதி என்னால இந்த சமூகத்தை வெல்ல முடியாண்டு எனக்குள்ளே ஒரு தளர் கொண்டு வந்துட்டுது. அதான் நான் 18 வயசுல நான் இருந்த அந்த வேகம் 38 வயசுல இப்ப இல்லாம போட்டுது. 20 வயசுக்குள்ள எல்லாம் இழந்து போயிட்டுதான். இல்ல அவ்வளவு அந்த வேகம் அதான் இப்ப யோசிக்கிறோம். நான் என்ன நாங்க அந்த அப்ப இருந்தெல்லாம் ஏன் இப்படி இழந்தோம் உண்மையில அந்த இப்ப அந்த அனுபவங்களை வேண்டாம் சொல்றீங்களா? வேண்டாம் முட்டுப்படுறதுக்கு ஒரு விருப்பம் இல்ல உங்களுக்கு? அப்படியா? இல்ல அப்படி என்ன சொல்ல முடியாது. நான் இப்ப நான் சொன்ன நேசக்கரமன் ஏதோ உதவி அமைப்பு நடத்துறோம். இதுல வந்து நான் வந்து இதுல வந்து முரண்பட்டு கொண்டு போனால் என்று வரும்பொழுது சாந்தி பணத்தை சேர்க்கிறா என்ற ஒரு பிரச்சனை ஒன்று வருது முன்னுக்கு. இந்த விடயத்தை தெளிவுபடுத்த என்னன்னு சொன்னா இப்ப இந்த அமைப்பு வந்து உண்மையில நான் வந்து காசு வந்து கையில முழுக்க நான் ஒரு டைம் பண்றது இல்ல. இல்ல கொஞ்சம் இல்ல அப்படின்னு சொல்லுவார். இதுல வந்து நாங்க ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட அமைப்பு தானே. இப்ப எங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது. அந்த நேரடியா அனுப்ப முடியாத ஆக்கள் எங்களுடைய அக்கௌண்ட் போடுவினோம். நேசக்கரம் அக்கௌண்ட் ஜெர்மன். அங்க ஜெர்மன் உங்களுக்கு எல்லா நாட்டிலும் அதே சட்டம் தான். நாங்கள் இன்கம் டேக்ஸ் கணக்கு காட்ட வேணும், ஒவ்வொரு சத்தத்துக்கும் கணக்கு காட்டணும். மற்றபடி நாங்கள் செய்யறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மாதாந்தமும் வந்து எவ்வளவு எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வருகிறது காசு, அது என்ன செய்தோம், அது யார் பயன் பெற்றவை, அவை இந்த கடிதங்கள் அவை தொடர்பு எல்லாத்தையும் வந்து வெளிப்படையாக போட்டுக்கொண்டு வரோம். கணவர் நாங்கள் எங்களோட கமிட்டிக்கு 7 பேர் இருக்கிறோம். இந்த 7 பேரும் கதைச்சு கொள்ளுவோம். நாங்க எல்லாம் சேர்ந்து செய்து கொள்வோம் விஷயங்களை. ஆனா இப்ப 7 பேரும் நம்பிக்கைக்குரியவர்கள் என்று எப்படி நம்புறது? ஒரு நம்பிக்கை அடிப்படையில தான் இருக்கிறோம். எங்களோட எனக்கு அவ்வளவு பேரும் நம்பிக்கை பிரச்சனை இல்லை. எங்களோட பழகின எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எங்களோட சேர்ந்து வரக்கூடிய ஆக்கள்லாம் அந்த பிரச்சனை இல்லை. எல்லாரும் சேர்ந்துமே செய்து வினம். இந்த காசு விஷயம் வந்து முழுக்க கையாளுறது வந்து நானே தான் என்ன மற்றவைக்கு நேரங்கள் பிரச்சனை செய்ய வர மாட்டேன். இப்ப எனக்கு நான் ஓகே நான் செய்யறோம் செய்து கொண்டிருக்கிறேன். காசு கணக்கு முழுக்க வெளிப்படையாக போட்டு கொண்டு வரோம். அது யாரும் நீங்கள் வந்து பிள்ளைன்னு சொன்னா நீங்க வந்து பிள்ளைய தட்டி கேட்க வேணும், கேள்வி கேளுங்க. எங்கள்கிட்ட சாந்தி என்றா கேள்வி கேட்க கூடாது இல்ல, வச்சாண்டா கேட்க கூடாது, கவிஞர்னா கேட்க கூடாது. நீங்க கேளுங்க, கேள்வி கேளுங்க. ஏதாவது பிள்ளைண்டாக்களுங்க எல்லாம் வெளிப்படையா எல்லாம் எழுதி எல்லாம் போட்டிருக்கிறோம். அந்த வெப்சைட்ல போனா பாக்கலாம், நேசக்கரன்.org பார்க்கலாம். இப்ப சமூக ரீதியான இந்த நெருக்கடி இருக்கிறது. இப்ப உங்களுக்கு ஒரு விடயம் ஒன்று இருக்கிறது. இப்ப இலங்கையில இவ்வளவு கஷ்டப்பட்ட தமிழ் மக்களுக்காக உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மன உந்துதல் ஒன்று இருக்கிறது. ஆனால் இப்ப அதற்கு அப்பால இப்ப போராட்டங்கள் அல்லது இப்ப இலங்கை தொடர்பான போர்க்குற்ற விசாரணைகள் தொடர்பான விடயங்களை அரசியல் அமைப்புகள் முன்னெடுக்கின்றன. இப்ப எதை நாங்கள் முதல்ல செய்ய வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? உதவியா அல்லது வந்து போராட்டமா? என்ன பொறுத்த மட்டும் வந்து நாங்கள் இப்ப செய்ய வேண்டியது விழுந்து போன மக்களை நாங்க தூக்கி விட வேணும். அதை நாங்க தூக்கி விடாமல் வந்து நாங்க எதையும் வெல்ல மாட்டோம், எந்த அரசியலும் வெல்ல இயலாது. ஏன்னா அந்த மக்களுக்காகத்தானே போராட்டம், அந்த மக்களுக்காகத்தான் எவ்வளவு நாங்க செய்தோம். அப்ப அந்த மக்களை தூக்கி விட உண்மையில இன்றைக்கு இப்ப நான் வந்து அதிகமா இப்ப வந்து கிழக்கு மாகாணத்துல அதிகமா வேலை செய்து கொண்டு வரேன் சக்கரத்துல. என்னென்று சொன்னால் இப்ப பெரும்பாலும் மனக்கடினம் வந்து வன்னி முள்ளிவாய்க்கால் முடிவு அது வன்னி தான் சுத்தப்படுத்த நினைக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதல் சண்டை ஆரம்பிச்சது 2007ஆம் ஆண்டு சம்பூர்ல இருந்து அப்படியே போய் கொண்டிருந்தது. சம்பூர்ல ஆரம்பிச்சு தொப்பிகளை மட்டக்களப்பு வந்து முடிக்க முள்ளிவாய்க்காலுக்கு நிகரான இழப்பும் அழிவும் கிழக்கு மாவட்டத்தில் நடந்தது. ஆனா அது வந்து எங்கள்ட கண்ணுக்கு நாங்களும் அதை பார்க்கல இல்ல பார்க்க விட்டோமோ சரியில்லை. அது வெளியில எங்களுக்கு பெரிய எங்களுக்கு தாக்கல. யாழ்ப்பாண கண்ணால பாக்குறதால கிழக்கு மாகாணம் தெரியலையா? இல்ல அப்படி இல்ல. ஏன்னா அந்த நேரம் நடந்த அந்த யுத்தம் முடிஞ்ச உடனே வந்து இந்த கிழக்கு போராளிகளும் இந்த இதோட சம்பந்தப்பட்ட எல்லாரும் வந்து வன்னிக்கு போட்டணும். உண்மையில வந்து இந்த மக்கள் கிழக்கு மாநிலத்தை பொறுத்தவரை இந்த மக்களுக்கு வந்து பெரும் அழிவு. இந்த பிள்ளைகளை வந்து அதிகம் போராட்டத்துக்கு தந்தவர்கள் இந்த மக்கள். 2000 இப்ப யுத்தத்துக்கு வீட்டுக்கு ஒரு பிள்ளை போராளியாக வேணுமென்ற கட்டாயம் வந்தது 2006ஆம் ஆண்டு வன்னி பகுதிக்கு. இந்த முறைமை வந்தது 2001ஆம் ஆண்டு. இந்த சீஸ்பயருக்கு முதல் வந்து கிழக்கு மாநிலத்தில் எத்தனையோ பெற்றோர் தங்களோட பிள்ளைகளை விரும்பி கொண்டே போராட்டத்துக்கு சேர்த்து விட்டவியல் கிழக்கு மாகாணமோ. அப்படியான குடும்பங்கள் தொடர்பு இருக்கிறோம். சொல்லி அழுவாங்கல்ல. ஒரு அம்மா இருக்கிறோம், அவருக்கு 4 மகனும் ஒரு மகளும். அந்த அம்மால ஒரு மகள் மட்டும்தான் மிஞ்சி இருக்கிறா.
மற்ற பிள்ளைகள் எல்லாருமே வந்து விரைச்சவாட்டாங்க. அப்ப அந்த அம்மா சொல்லி அழுவா, நான் வந்து எந்த பிள்ளைய நாளே விரும்பி கொடுத்தேன். நான் அம்மா இன்றைக்கு எந்த பிள்ளை அவன் கடைசி மகளும் இப்ப 13 வயசு, எந்த பிள்ளைக்கு ஒரு படிக்க யூனிஃபார்ம் பண்ணி கொடுக்க நட்டே இல்லை, ஒரு வசதி இல்லை. அந்த மூத்த மகன் கடைசியா அந்த பிள்ளைக்கு ஒரு கொப்பி ஒரு கட்டு பண்ணி கொடுத்துட்டு போனவனா. இவள் வந்து கேம்பில் இருக்கைக்குள்ள வந்தா வந்து அங்க நிகழ்ச்சி நடக்கிறதாம், கலை நிகழ்ச்சிகள். அப்ப இந்த பிள்ளை அதுல பேர் நின்று டான்ஸ் எல்லாம் செய்யக்கூடிய பிள்ளை போய் ஆடுவலாம் சொல்லுவலாம். டிவி எல்லாம் எடுப்பினவம்மா, அண்ணா எங்க இருந்தாலும் என்ன பாப்பான், கடைசி அண்ணா இங்க இருக்கணும்னு நம்புறான். அப்ப அந்த அண்ணா பாப்பரங்கள்ட்ட வருவான்ட்டு நம்பி கொண்டு இருக்கிற அந்த குடும்பங்களை உண்மையில வந்து நாங்கள் அப்படியே அதில் ஒரு யுத்தத்தின் அழிவுன்றது பெரிய ஒரு தாக்கம். ஆனா அதை வந்து அந்த மக்கள் வந்து எதிர்கொள்ற அந்த தன்மை, அந்த மனநிலையை வந்து சட்டியா வந்து பாதிச்சு. இப்ப நிறைய உண்மையை வந்து நாங்கள் இங்க வந்து இப்ப சொல்றோம் டிப்ரெஷன் சொல்றோம் தானே, அது வந்து அந்த இப்ப நான் பழகுற அந்த கதைக்கிறோட பார்த்தோம்னு சொன்னா நிறைய எல்லாருக்குள்ளையும் வந்து ஏதோ பிரச்சனையும் அந்த வாழ்வாதார போராட்டத்துக்கு அப்பால வந்து அவங்க சொல்லி அவங்களுக்கு நித்திர கொள்ள முடியாம இருக்குது, நித்திர கதைக்க முடியாம இருக்குது, கோபம் வருகுது, எப்படி நாங்க அடுத்த கொண்டு போறோம், இந்த பிள்ளை எப்படி வரும், அந்த அப்படியே முழுக்க அந்த பாதிப்போடு இருந்து போகைக்குள்ள இவரு மனநில பாதிக்க அந்த அப்படி ஒரு விரத ஒரு நோய் சமூகமாக வந்து கொண்டிருக்கு. ஊனமுற்றோட பார்த்தோம் சொன்ன கிழக்கு மாநிலத்தில் இப்ப நாங்க இப்ப அங்கே இன்னொரு ஒரு கம்பெனி மட்டும் ஆரம்பிச்சிருக்கோம், நேசம் ப்ராடக்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்ப அதுக்குள்ளே வேலைக்கு நாங்கள் எடுத்துருக்கிறது வந்து விதவைகளையும் மற்றது படிக்கிற படிகளையும் எடுத்திருக்கிறோம். அதோட கதைக்கெல்லாம் வந்து அவன் தங்களோட கடைசி நேரங்கள் மற்ற அப்படி சில பேர் தற்கொலை பண்ண கூட போய் பெங்கட் ஒரு ஆள் இருக்கிற ஒரு தங்கச்சி ஒரு ஆள் மலர் என்று சொல்லி அவளுக்கு 3 பிள்ளைகள். இவள் வந்து 13 வயசுல போராட்டத்துல நஞ்ச பிள்ளை. இப்ப கருணாமலம் சொல்லப்படுற அவர்கிட்ட பாசறையில வளர்ந்த பிள்ளை. அவளுக்குண்டே 3 பிள்ளைகள். அவரோட புருஷன் வந்து கடைசி சண்டையில வந்து அவர் வீரச்சா. இப்ப இவருக்கு 31 வயசு. அந்த 3 தன்னை என்னென்று அந்த பிள்ளைல கொண்டு போறோம் தன்னை தற்கொலை பண்ண போய் இருந்த கட்டத்தான் நாங்க தொடர்படுத்த ஆளை வந்து மீட்டு கொண்டு வந்தது. இன்றைக்கு முதல் ஆரம்பத்தில் அந்த பிள்ளைகளை கூட வந்து ஒரு மிஷன்கிட்ட கொண்டே கொடுத்துட்டா, தன்னால வச்சு பராமரிக்க முடியும். ஒரு அம்மாவை நான் உண்மையை இப்ப வந்து நான் சொல்லணும்னா நான் முதலாவது நான் ஒரு அம்மா, 2 பிள்ளைகளுக்கு அம்மா, ஒரு அம்மா வந்து தன் பிள்ளைய இன்னொரு இடத்த கொடுத்து விடுறா உண்மையை ஏற்றுக்கொள்ள ஏலாதுங்க. என்னால ஏலாது. அதுக்கு யார் காரணம்? என்ன பிரச்சனைடா? இப்ப நான் ஏற்கனவே கேட்டது போல இப்ப போராட்டம் என்று பணம் சேர்த்தவர்கள் கடைசி காலத்துல இந்த காசை அனுப்பல, கடைசி நேரத்தில் அனுப்பக்கூடிய வசதி இல்லை. ஆனால் இறுதி போராட்டத்துக்காக என்று சேர்த்த 2009 கால பகுதியில் காசு போயில, அந்த காசுகளை இந்த மனுஷருக்கு பயன்படுத்தலாமே என்ற கேள்விக்கு என்ன பதில்? அதற்கு உரியவர்கள் சிந்திக்க வேணும். சரி, உரியவர்கள் சிந்திக்கணும் என்ற பதிலுக்கு அப்பால வந்து ஒரு விரிவான ஒரு உங்களோட மனநிலை எப்படி இருக்குது? இப்ப உண்மையா இந்த விடயங்கள் தொடர்பாக நான் ஏற்கனவே எழுதி இருக்கிறேன். அதால நிறைய முரண்பட்டிருக்கு, நிறைய எனக்கு கூட தனிப்பட சிக்கல்களை கொண்டு வந்திருக்குது. என்ன சிக்கல் வந்துச்சு? நான் இப்ப இப்படி எல்லாம் எழுதினத்தால வந்து தனிப்பட டெலிபோன் எடுக்கிறதும் இந்த வாரன் பட்றன் அப்படி கூட நிறைய நடந்தது. நிறைய என்னன்னு சொன்னா என்ன கூட ஒரு கட்டத்துல அந்த கொலை செய்ய பார்த்தாங்களா? கொலை செய்யறது இங்க எல்லாம் கொலை செய்ய மாட்டோம். அந்த நாங்க எல்லாம் நாங்க பயப்படல, சாவு எங்கேயும் எப்பயும் வரும், அதுல பிரச்சனை இல்லை. இல்ல நாங்க அந்த எழுதுற விமர்சனங்களை வந்து இப்ப பிள்ளைகள் நாங்க ஆரம்பத்துல போராட்டம் நடந்த காலங்கள்ல வந்து இல்ல அது வந்து துவக்குக்கும் தான் சண்டை நடந்தது. இப்ப அதுக்குள்ள நாங்க மனிதாயம் நடந்து அது எந்த உலக விடுதல் படத்தையும் அதுக்கு பார்க்க போறது இல்லை. ஆனால் அதுக்குள்ளே வந்து இவங்க மனிதாயமானத்தை நேசிச்சு கொண்டு அந்த போராட்டம் நடந்தது. யார் மனிதாபிமானத்தை நேசிச்சு கொண்டு அந்த ஒவ்வொரு போராளியும் போராடைக்கு அவன் வந்து மனிதத்தை நேசிச்சுதான் போராட வலிக்கிட்டவன், தன் மக்களுக்காக தன்னுடைய சந்ததிக்கான வலிக்கிட்டவன். அப்ப அவன் வலிக்கிட்ட அந்த கொள்கை அந்த போராளிகளுக்காகத்தான் நாங்கள் இங்க இருக்கிறோம். இருந்த நாங்கள் வைக்காய் கொண்டு வந்த நாங்கள் என்ன அப்ப நாங்க அந்த கடமை நாங்க தவறிட்டோம். நாங்கள் அப்ப இருந்தோம், இப்ப அதை முடிஞ்சது, இப்ப எல்லாம் முடிஞ்சதான ஒரு வெறுப்பிலையும் இருக்கிறோம். உண்மையில வந்து அதை இயலாது. அவங்கள தூக்கி விடுறதுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தருமே முன் பெற வேணும். அதை இந்த உரியவர்கள் வந்து சிந்திக்க வேணும். கண்கள் எழுதிய கவிதையின் கடைசி சொட்டு சாந்தி வவுனியன் எழுதிய இந்த கவிதை தொகுப்பு போர்னால் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய சிறுவர் நல்வாழ்வு நிதிக்கான ஒரு பதிப்பாக இது வெளிவந்திருக்கிறது. தொடர்ச்சியாக போராளிகளினுடைய கடைசி தருணங்கள் மிக முக்கியமாக இந்த கவிதைகளில் மிக நல்ல மொழி வளத்திலே இந்த கவிதைகள் வெளிவந்திருக்கின்றன. சாந்தியோடு உரையாடி கொண்டிருக்கின்றோம். இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். Every day, 22,000
கண்கள் எழுதிய கவிதையின் கடைசி சோட்டு சாந்தி பவுனியன் எங்களோடு இருக்கின்றார். இந்த போராட்டத்தினுடைய 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இறந்து போன போராளிகளின் கடைசி நினைவுகளை இந்த கவிதைகள் தாங்கி வந்திருக்கின்றன. இதுல நீங்கள் மேஜர் சிட்டுக்கு இந்த கவிதைகளை நீங்கள் சமர்ப்பணம் செய்திருக்கின்றீர்கள். அவருடைய முக்கியத்துவம் என்ன? மேஜர் சிட்டு முதல் எனக்கு தனிப்பட எனக்கு நல்ல ஒரு நண்பன். நான் ஒரு குறுகிய காலம் தான் பழக்க. நான் ஆரம்பம் எழுதி நாங்கள் எழுத்து என்னுடைய கவிதைகள் இது நான் கிறுக்கல் இல்லை இதனுடைய கவிதைகள் என்று அடையாளப்படுத்தி அதுக்கான அந்தஸ்தை தந்து வானொலிகள் பத்திரிகைகள் எல்லாம் அறிமுகப்படுத்தி இலங்கையில் யாழ்ப்பாணத்தை இருக்கைகளை 91ஆம் ஆண்டு காலப்பதில் இருந்து அறிமுகப்படுத்தினவர். மற்ற நாடகங்கள்லாம் அப்ப எழுதுவன். அப்ப அதெல்லாம் எனக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு எழுதினா கீழுக்கு எனக்கு இதை பற்றி ஒரு கமெண்ட் எழுதி இல்லை அனுப்பி கூட அப்படி நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் என்னை ஊக்குவிச்சு நான் ஒதுங்கி இப்பதான் இல்லை மற்ற என்னுடைய யாழ்ப்பாண சூழலை பொறுத்த மட்டும் பொம்பளை பிள்ளைன்னு சொன்னால் அது இப்பயும் அதெல்லாம் முந்தி கடுமையான இருக்காங்க. என்னுடைய குடும்ப சூழலும் அப்படித்தான். நான் எழுத தொடங்கினோட நான் புத்தகங்கள் வாசிக்க விட மாட்டாங்களா வீட்டுல. எங்களுக்கு பலசர கடி ஒன்று இருந்தது. அப்ப இந்த முந்தி வீரகெல்லாம் பேப்பரால் வரதானே வேற மலர். அப்ப நான் என்ன சொல்ற உள்ளால அம்மா தெரியாம அதை வட்டி எடுத்து போட்டுதான் வச்சிருக்கேன். அம்மா பேசுவா பேப்பர் தந்தவன் வட்டி போட்டுதான் அப்படித்தான் வாசிப்பு கூட வளர்ந்தது. அதெல்லாம் சொல்லுவார் நீங்க இதுக்கு இப்படி கூடாது நீங்க இப்படித்தான் வரணும் அப்படி எல்லாம் ஊக்குவிச்சு எழுத என்ன ஏற்றி விட்டு ஏணி என்று சொல்றான் சிட்டுன்ற ஒரு ஆள். இவர் நல்ல ஒரு பாடகன். 75க்கு மேல பாட்டுகள் பாடி இருக்கிறார். நல்ல ஒரு உண்மையில தமிழத்துல அந்த ஈழ பாடகர்கள சிறந்த ஒரு நல்ல ஒரு பாடகன் சிறந்த பாட்டு அப்படியே அவர் எல்லாருக்குமே பிடிச்ச ஒருவர் சிட்டு. இவர் 1997ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1 ஜேசுக்கு சாண்டல வீரஜாவானவர். நான் இவர் இந்த வருஷம் 15வது வருட நினைவு நாள். இப்ப இந்த புதன்கிழமை அவர்கிட்ட 15வது நாள் நினைவு நாள் வருகின்றது. அந்த 15வது நினைவு நாள்ல இந்த புத்தகம் கொண்டு வர அவருக்காக சமர்ப்பணமா என்ன ஊக்குவிச்சு இன்றைக்கு நான் இதை கதைக்கிறதுக்கு கூட அன்றைக்கு தந்த சிட்டு தான் இப்ப கதைச்சு கொண்டிருக்கிறேன். அவருக்காக இந்த புத்தகத்தை சமர்ப்பணமா செய்திருக்கிறான். இந்த போராட்டங்களுக்கு பிறகு யுத்தத்திற்கு பின்னரான இந்த ஒரு தோல்வி மனநிலை நீண்ட காலமாக இந்த போராளிகளோடு பழகிய உங்களுக்கு இருக்கிறதா? தோல்வி மனநிலை என்று சொல்ல முடியாது. நாங்க ஒரு கட்டத்துல எந்த விடயத்திலையும் நாங்க வேகமா போய்கொண்டிருப்போம். ஒரு கட்டத்துல களைச்சு போவோம். அந்த கலைக்கு ஒரு இடைவெளின்னு எடுப்போம். இப்ப அதுதான் நான் எனக்கு வந்திருக்கிறது. ஒரு சின்ன இடைவெளி எடுக்க விரும்புறேன். ஓய முடியாது. ஆனால் இந்த இடத்தை நான் யோசிச்சு பார்த்து இவைக்கான செய்து அவை இந்த குடும்பங்களுக்கு இந்த நாங்க நேசிச்ச இவியலுன்ற கனவை நாங்கள் நிறைவேற்றாம போனாலும் கூட அவியல் அந்த மக்களைத்தானே நேசிச்சவை. அந்த மக்களுக்கான விடுதலை அந்த மக்கள் நல்லா வாழணும். அந்த மக்களுக்கான அந்த அடிப்படை வாழ்க்கையாவது நாங்க கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இல்ல அது சரி. ஆனா யுத்தம் தொடர்பான ஒரு தோல்வி மனப்பான்மை இருக்குதா? இப்ப இனிமேல் இந்த மக்களினுடைய வாழ்வு எதிர்காலத்துல ஒரு போராட்ட ரீதியாக கிளர்ந்தள முடியாத ஒரு சூழ்நிலை வந்துட்டுது என்ற ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கா ஒரு கவிஞராக? நிச்சயமாக இல்லை. இது சில ஒரு நான் சொல்ற முரண்பாட கருத்தா கூட உங்களுக்கு இருக்கல. நான் தான் சொல்லிக் கொள்றது இப்ப பண்டாரவன்னியன் எங்களுக்குள்ள இருந்து அவர் 100 வருட இடைவெளி வந்தது பிரபாகரன் என்ற மனுஷன் வாரத்துக்கு. அதுக்கு அப்பால இன்னொரு 100 வருடம் உங்களுக்கு எடுக்கலாம். இன்னொரு தலைவன் வாரத்துக்கு இன்னொரு போராட்டம் படிக்கிறதுக்கு நாங்க தோற்று போக இல்லை. ஆனா அந்த தோல்வியில இருந்து நாங்க எழும்புறதுக்கான முயற்சி இந்த மக்கள் எழுப்பி வரத்துலான் இருக்குது. இப்ப எந்த நம்பிக்கையில நீங்க இதை சொல்றீங்க? நிச்சயமா நான் நம்புறேன். அந்த மக்கள் தொடர்ந்து இப்போ ஒரு சமூகம் நாங்க கூட நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணமும் நாங்க போராடி கொண்டிருக்கோம். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு போராளி தன்னுடைய அடுத்த கட்டங்களுக்காக தன்னுடைய வாழ்வுக்காக போராடி கொண்டிருக்கோம். அது எல்லா இனங்களும் தான் போராடி கொண்டிருக்கும். அதே மாதிரி எங்களுடைய மக்களுக்குள்ளே அந்த உணர்வுகள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்குது. இழந்து போனாலும் நான் என் பிள்ளை என் கண்ணுக்கு முன்னா கொடுத்த அம்மாவுக்கு பிள்ளை இறந்த இழப்பு அந்த வலி. ஆனால் அந்த பிள்ளைக்காக அம்மா தான் இழந்த வலியை அம்மா யோசிப்பாள். அந்த அம்மாவுக்கு ஒரு போராட்டம் தன்னாலேயே வரும். அது கட்டாயங்கள் சந்ததிக்க வரும். ஆனா அந்த போராட்டம் என்று சொல்றாங்க. அந்த எழுச்சின்றது நாங்க இப்ப இன்னொரு 2 வருஷத்தை எதிர்பார்க்க முடியாது. அடுத்தது முக்கியமாக பெண்களுடைய பாதிப்பு என்ன? யுத்தத்துல விலை கொடுக்கிற பெண்கள் அது உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, அது ஈராக்கில் இருந்தாலும் சரி, குர்திஸ்தான்ல இருந்தாலும் சரி, ஆப்கானிஸ்தான்ல இருந்தாலும் சரி, இலங்கையில இருந்தாலும் சரி, இந்த பெண்களுடைய இழப்பு பாரிய இழப்பு. பெண்களை ஒரு யுத்த கருவியாக பாவிக்கிற ஒரு மனோபாவம், அது ஆண் இராணுவத்தினருடைய மனோபாவம் அல்லது ஆண் ஆயுதமேந்தியவர்களுடைய மனோபாவம் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. பெண்கள் மீதான தாக்குதலை நேரடியாக தொடுக்கிறது. ஆனால் அவர்கள் ஆயுததாரிகளாக அல்லாத சந்தர்ப்பத்தில்
இப்ப இந்த நேரத்தில் நீங்கள் பல நேசக்கரம் மூலம் உதவி அமைப்பு மேற்கொண்டிருக்கின்றீர்கள், பல கள ஆய்வுகளை மேற்கொண்டிருப்பீர்கள். பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, பெண்கள் எவ்வாறு இருக்கிறார்கள்? உண்மையில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த யுத்தம் எங்கேயுமே யுத்தத்தில் அதிகம் பாதிக்கப்படுற பெண்களும் குழந்தைகளும், அந்த பெண்களை உடலியல் ரீதியாக பாதிப்பை உண்டு பண்ணுறது கூட. இதில் இசைப்பிரியா கூட ஒரு கவிதை எழுதியிருக்குன்னு, இசைப்பிரியா கூட கடுமையான சித்திரவதை பண்ணி தான் அந்த இசைப்பிரியா இறந்திருக்கிறார். இதே போல இந்த பெண்கள் எல்லா சமூகத்துக்குள்ளேயும் ஒரு ஆயுதம் இல்லாமல் இவர்கள் இருக்கிற போது இவர்களுக்குள்ள அவர்களால் தனித்து போராட முடியாத நிலைமை. அந்த பலவீனம் இவர்களோட உடல் ரீதியான அவர்களோட பலவீனத்தையும் வைத்து இந்த ஆண்கள் அல்லது ஆயுததாரிகள் அவர்களோட உடலை உடல் ரீதியாக துன்புறுத்தி அந்த வன்முறைகளை செய்வதனால் இவர்கள் மிகவும் தோற்று போகிறார்கள். இந்த பெண்களோட சூழலை பொறுத்த மட்டும் இந்த பெண்களுக்கு தினம் தினம் இப்போதும் அனுமதி கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு விதவை பெண் என்று சொன்னால் அந்த சமூகத்தில் உள்ள கிழக்கு மாநில சொல்லியிருந்தான் தானே, எங்களுக்கு தெரிந்த ஒரு பிள்ளையோடு இருக்கிறாள். அவள் கணவன் போராளியான அவர் வீரச்சா, அவள் தனியாக இருக்கிறாள். அவளோட கல்யாணம் கட்டினது யாழ்ப்பாணத்து படியன். இப்போ இங்கே ஊருக்கு இருந்தவங்க படியெல்லாம் இப்போ கேட்பாங்க, யாழ்ப்பாணத்தனை காட்டினதானே இப்போ எங்களை கட்டன் ஏண்டா நாங்கள் எல்லாம் இருந்தாலும் உனக்கு அங்கே போனால் இப்போ இங்கே வா அப்படி நிலைமையில கூப்பிட்டு அந்த நிலைமையில போய் கொண்டிருக்கிறாங்க. இப்போ இவளோட பாதிப்புன்ற சமூகம் அப்படி பார்க்குதா யுத்தத்தால பாதிக்கப்பட்ட பெண்களை அல்லது போராளிகளினுடைய மனைவிமார்களை தமிழ் சமூகம் அப்படி பார்க்குதா? நிச்சயமாக நிறைய பேர் நிறைய கடிதங்கள் கூட எழுதியிருக்கிறார்கள், வந்திருக்கிறேன், கதைத்திருக்கிறேன். மிகவும் மிகவும் சரியான பாதிப்பு அவர்களுக்கு. இப்போ ஒரு போராளியாக இருந்த ஒரு பெண்ணை எங்களோட சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ள வேணும்னு சொன்னால தான் அவையில இவ ஏதோ அந்த தனிய அந்த ஆயுதங்களுக்காக மட்டும் சமைக்கப்பட்ட மாதிரி நினைக்கணும். இன்னும் ஒரு விஷயம் இருக்குமே, போராளியாக இருக்கிற நேரத்துல அவ ஆயுதத்தால சமூகத்தை வெறுட்டி இருப்பா. அதன் காரணத்தினால திரும்ப ஒரு பழி வாங்குதல் நடக்கிறது தெரியல. இப்ப உண்மையில அப்படின்றது இல்ல, அப்படி இல்ல. இப்ப ஆயுதம் ஏந்தின காலங்கள்ல இவைக்கு எங்களோட சமூகத்துல இருந்தவங்களை ஒரு பயமுடி இருந்ததுதான் இருந்தது. அவங்க சைக்கிள்ல போயக்குள்ள எனக்கு தெரியக்கூடிய பல இடங்கள்ல ஆயுதம் தாங்கிய சின்ன படியங்கள், ஒரு 15 வயசு படியங்கள், வயதான மாஸ்டர் மாதிரி எல்லாம் டேய் இறங்கடான்னு சொன்னது எனக்கு தெரியும். ஆகவே ஆயுதம் தரிச்ச நேரத்தில் இருக்கிற அந்த அந்த ஆயுதத்தினுடைய அந்த பலத்தின் காரணமாக இவர்கள் பேசுகிறார்கள். இப்ப அந்த சமூகம் திரும்பி அவர்கள்ட்ட கேள்வி கேட்குதோ தெரியாது என்னது இல்ல. இப்ப அந்த விடயங்களுக்கு அப்பால அந்த நீங்க சொல்ற சரி, அந்த விடயங்களுக்கு அப்புறம் இந்த பெண்களை பாக்குற முறைமை வித்தியாசமா இருக்குது. எங்களோட சமூக கட்டமைப்பு ஒரு சரியா இறுக்கமான கட்டமைப்பு பெண்கள் விடயத்துல அதையெல்லாம் உடைத்து கொண்டு இவர்கள் வெளியுலகத்துக்கு வந்தவர்கள் அந்த சமூக மாற்றங்கள், ஒரு சமூகத்தின் மாற்றத்தை விரும்பி அந்த மாற்றத்தோடய வாழ்ந்து அதுக்குள்ள வந்தவியல். இப்ப பழையபடி இவ திருப்பி அந்த பழைய நிலைமைக்கு வந்துட்டுனா. இப்போ பெரும்பாலுமான போராட்டம் கதை கேட்கணும், நானே கேட்குறேனாக்கா நீங்களா இப்போ இப்படி இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு சமூகத்தை இதத்தை உடைச்சி கொண்டு நீங்கள் வெளியில் ஒரு புரட்சியான ஒரு விடுதலை அமைப்பு இப்படி இருந்த நீங்கள் இன்றைக்கு சாதாரண ஒரு பெண் சாதாரணமாக என்னுடைய மகள் பலவீனமாக இருக்கணும். இல்ல என்ன இப்போ 3 வருஷத்துல ஏன் அந்த பலவீனம் வந்தது? ஓகே, ஆயுதம் இல்லாத ஒரு காரணமா அல்லது இவர்கள் பலவந்தமாக இருந்தார்களா? இதுல ஆயுதம் இல்லாத காரணம் இல்ல, பலவந்தம் இல்ல. இவர்களாக உண்மையில எல்லாருமே இப்ப நாங்கள் கடைசி கட்டங்களை விடுவோம். உண்மையில போராட்ட ஆரம்பத்தில் இணைந்து போய் எல்லாரும் போனா தாங்களாக விரும்பித்தான் போனவர்கள். அதுவும் குறிப்பா இந்த பெண்களை பொறுத்த மட்டும் இப்ப ஆரம்ப முன்னோடிகளாக இப்ப மகளிர் இந்த தீவாக்கா ஜெயந்தி அக்கா இவெல்லாம் வெளியில இருக்கணும். இப்ப அந்த அக்காக்கள் அவர்கள் எல்லாம் வெளியில இருக்கிறார்கள், வெளியில இருக்கணும், சமூகத்தோட இருக்கணும், வெளிநாடுகள்ல இப்ப இருக்கணும். அவையெல்லாம் அந்த அக்காக்களை நான் பார்த்திருக்கிறேன். இப்ப நான் இப்ப நிக்கிற கூட சீதாக்கான்னு சொல்ற சுமதி அக்கா விட்டு தான் நீங்க லண்டன்ல இருக்கிறா. அந்த அக்கா எல்லாம் ஒரு கால இழந்தவ. அவ எல்லாம் போராட்டத்தில் ஆரம்ப முன்னோடிகள். அவையல் எல்லாரும் இன்றைக்கும் அந்த நினைவுகளோடையும் அப்படியே தான் வாழ்ந்து கொண்டோம். அவையெல்லாம் அந்த சமூகத்துல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்கள் வகுப்படுக்கின்ற போது எவ்வளவு விஷயங்களை சொல்லி சொல்லி சொல்லித்தான் அவர்கள் எடுத்தவர்கள். எங்களோட சமூக கட்டமைப்பை உடைச்சுதான் அந்த அக்காக்கள் வெளியில கொண்டு வந்தது. எங்களோட பிள்ளை தமிழ் சமூக கட்டமைப்பை இன்றைக்கும் இந்த அக்காக்கள் தான் இந்த அக்காக்களை பார்த்துதான் இவியலை பார்த்தா நாங்களே இதை பற்றி நானே யோசிக்கிறோம். நான் இவியல் சொன்ன இடத்துல கேட்டுதான் நாங்கள் வெளியில எங்கள் சமூகத்துக்கு வந்தேன். எங்கள் துணிச்சல் இவியலுக்கு இல்லாத இன்றைக்கு இந்த அக்காக்கள் வளர்த்த புள்ளிகள் எல்லாம் இப்ப அவியல் கூட ஒதுங்கி இப்பதான் நிக்கணும். என்னென்று சொன்னால் எங்களோட சமூகத்துக்குள்ள தாங்க தோற்று போய் நிக்கிறோம் இருக்கணும். முதலாவது ஒன்று எல்லா இடத்தையும் இப்ப பொதுவாக பொருளாதாரம்ன்றது பெரிய பிரச்சனை. பொருளாதாரத்தை நாங்க பொருளாதாரம் அது பொருளாதாரம் தான் வாழ்க்கையில பொருளாதாரத்தை தோற்றம் சொன்னா இப்ப நாங்க நின்று பிடிக்க முடியாது. இவ பொருளாதார விழுந்து போய் நிக்கிறோம். அப்ப அதுல இவ எழும்பினாத்தான் இவையால அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். இப்ப அதை வச்சு எங்களோட சமூகம் இவையில அமர்த்தது வச்சு எல்லா விடயங்கள்லையும்.
அதுதான் ஏன்னு கேட்கிறேன். ஏனென்றா உண்மையா ஒரு போராளிய ஒரு தியாகியா தானே பார்க்கணும். ஏன் ஒரு சுமையா பார்க்குது சமூகம்? என்ன காரணம்? நீங்க ஒரு கவிஞரா இருக்கிறீங்க, போராளிகளோட பழகி இருக்கிறீங்க, ஒரு நிறைய அனுபவம் உள்ள நீங்கள். அதனாலதான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இல்லாட்டி இந்த கேள்வியை கேட்க வேண்டிய தேவையில்லை எனக்கு. ஏன் அப்படி பாக்குது சமூகம்? உண்மையில என்னென்ன ஒரு புரிஞ்சு கொள்ள முடியாத சமூகமா இருக்குன்றத நான் சொல்றேன் அடிக்கடி. ஏன் இப்படி செய்யறோம்? அந்த நேரம் அவங்களை நாங்க தூக்கி வச்சோம், நாங்க அவங்கள பாராட்டினோம். எங்களை உண்மையில ஒரு போராளி என்றது தன்னை ஒருத்து அதுல ஒவ்வொரு நிலத்திலையும் காட்டிலையும் மேட்டிலையும் கஷ்டப்படும் பெண்களை பொறுத்த மட்டும் அவர்களோட உடலியல் ரீதியாக வந்து நிறைய பாதிப்புகள் தாக்கங்கள் வர்ற காலங்கள். அதையெல்லாம் அந்த ஒவ்வொரு படையணிகள்ல மாலதி படையணி, சோதியா படையணிக்கு அதுகளில் இருந்த ஒவ்வொருத்தரும் போய்க்குள்ள ஒவ்வொரு தங்களை தயார்படுத்தி போய்க்குள்ள சரியா ஒரு ஆண் போராளிக்கு சமனாத்தான் இவர் உடல் ரீதியாக வளர்ந்து மனவளவும் அப்படித்தான். தனித்தனியா களங்களை தனித்தனியா போய் தெரிவு செய்து சண்டைகள் செய்திருக்கணும், நிறைய வெற்றிகளை படிச்சிருக்கணும். ஒரு நாங்கள் சைக்கிளோட கூட தடை செய்த எங்களோட சமூகத்துக்கு இருந்து ஒரு கப்பலோட்டி வரையும் மகளிர் அணி வளர்ந்து வந்த ஒரு பலமிக்க வளர்ந்து வந்த அமைப்பும் வளர்ந்து வந்தவர்களும். இன்றைக்கு அந்த முதலாவது வந்து நாங்கள் தோற்று போய் இன்றைக்கு எல்லாமே நாங்கள் ஒரு பக்கத்தை நம்பி இருந்த நாங்கள் இப்ப எல்லா வெளிநாட்டுல இருந்து எங்களோட சமூகம் வந்து எங்களுக்கு பலமா நிக்குது. உண்மையில அந்த வெளியில வந்திருக்க போற கதைச்ச வந்து அண்ணாக்கள் சொல்லுவாங்க, இப்ப நான் பேரை குறிப்பிட விரும்ப இல்ல, சொல்லுவாங்க நாங்க எல்லாமே அங்க இருந்து நினைக்கைகளை வந்து நினைச்சாங்க நீங்க இங்க எல்லாமே பெரிய சேவங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறீங்க அரசியல். இங்க வந்ததுக்கு பிறகு பாட நாங்க இதுக்காகவா நாங்க போராடினோம் சொல்லி அவசரம் அவங்களுக்கு இருக்குது. என்ன கவலைப்படுறாங்க. இப்ப உண்மையிலே எத்தனையோ பேர் வந்து கடைசி நேரங்கள்ல சில பேர் உயிர் தப்பி வந்ததை கூட வந்து நாங்க இங்க வித்தியாசமா தான் பாக்குறோம். ஆமிக்கு காசு கொடுத்து வெளியில வந்திருக்கிறார்கள் என்று நேரடியா பேசினவர்களை நான் கண்டிருக்கிறேன். எப்படி இப்ப என்னன்னா நீங்க சொன்னது போல மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. என்னன்னா அங்க கஷ்டப்பட்டு அவர்கள் எப்படியோ ஏதோ கடல் வழியாகவோ ஏதோ வழியாக வந்து காசு கொடுத்தோ ஏதோ ஒரு வழியாக வெளியில வந்து விட்டார்கள். காசுன்னா ஏஜென்சிக்கோ ஏதோ ஒன்று வெளியில வந்தா பிறகு உடனே இங்க பார்க்கிற ஒரு தமிழால் இந்த போராளி எப்படி வந்திருக்கிறார், இவர் ஆமிக்கு காசு கொடுத்து வந்திருப்பாரோ என்ற ஒரு சிந்தனையோடு தான் இருக்கிறார். அது மட்டும் இல்ல கொழும்பால எப்படி வாரார், கொழும்புக்கு இவர் எப்படி வாரார், அப்படியான சிந்தனைகள் தான் இருக்கே தவிர அவர் உயிர் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கேன் சிந்தனை இல்லை. ஏன் உண்மையில இந்த கதைக்கு பேரே நான் வருமாடா சொல்றேன், பிரச்சனை இல்ல. மட்டு அம்பார் அரசு பொறுப்பான தயாமோகன் அவர்கள் இப்ப உண்மையிலேயே அவரை எல்லா பக்கம் துரோகி தயாமோகனோ பர்சனலா எனக்கு நல்ல ஒரு நான் என் அண்ணன் தான் நேசிக்கிறேன். அப்படித்தான் அவர் என்னோட பழக்கம் அப்படித்தான் இருக்கிறார். உண்மையிலே அந்த அண்ணா எல்லாம் வந்து இப்ப அண்மையிலேயும் கூட அவருடைய குடும்பத்துக்கு கூட எல்லாம் ஞாபகம் இருந்தா நான் அவர் ஒரு பேட்டி எடுத்து நான் நினைக்கிறேன். ஒரு பேட்டியோ ஒரு சின்ன செய்தி குறிப்புக்காக ஒரு இது ஒன்று அவருடைய அரசியல் துறை பணிமனையில் எடுத்திருக்கலாம். இப்ப அவரெல்லாம் வந்து இந்த எங்கட பெரும்பாலுமான கேப்பினம் இவர் எப்படி வந்தார். உண்மையிலே அந்த அண்ணா அவங்க வந்து அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அவர் போய் 17 வயசுல போய் போராட்டத்தை சேர்ந்தவர். இப்ப இன்றைக்கு 40 வயசு ஆளுக்கு தன் வாழ்க்கையில பாதி கட்டத்தை அதுக்குள்ளான் துளைச்சவர், தன் குடும்பத்தையும் அதுக்குள்ளாந்து இழச்சவர், எல்லாத்தையும் அதுக்குள்ள இழந்து எத்தனையோ பேர் அவர் வளர்த்து விட்டவர், எவ்வளவு பேருக்கு வழிகாட்டியா இருந்தவர். இன்றைக்கு நாங்கள் ஈஸியா வந்து தயாமுகன் துரோகி என்றோம். அந்த அண்ணா தந்த வீல நாங்கள் என்ன அவருக்கு தான் உண்மையா காயம் பட்டிருக்க உண்மையா அந்த இன்றைக்கு தான் நடந்து வேலைக்கு போய் வருது கஷ்டப்படுத்த நாங்கள் அவங்க கார்ல திரிகிறோம். அந்த 8 மைல் நடந்து வேலைக்கு போய் வருது. என்னடா சொல்லுவர், இந்த நிலையும் மாறும், அடிக்கடி சொல்ற வார்த்தை இந்த நிலையும் மாறலாம்னுவர் தான் வெல்லுவனோட இருக்கு. ஆனா சரியா உண்மை மனநில சரியான பாதிப்பு அவங்களுக்கு. என்ன ஏன் நீங்க துரோகின்றீங்க தப்பி உண்மையில வந்து ஒரு போராட்டத்துல வந்து ஒரு பயிற்சி எடுத்து போற ஒரு ஆளுக்கு வந்து ஒரு சண்டை போய்க்கு அதால தப்புறத்துக்கும் வழிய கற்பிச்சுதான் அவன் போராளி ஆகிறான். அப்ப அதே அந்த தப்புற அந்த வழி வச்சு அவன் கட்டித்தனம். நான் சொல்லுவேன் வந்து இங்க இப்ப வெளியில வந்து நான் குறை சொல்ற யாருமே சொல்ல இயலாது. எங்களுக்கு அந்த உரிமையும் இல்லை. ஒவ்வொருத்தனும் 1000 ஏந்தி புகைக்குள்ள வந்து எங்களை நம்பிப்பவன் தண்ட மண்ணுக்கு தண்ட சமூகத்துக்கிட்ட தான் போனவன். அது ஆராயம் இருக்கலாம், ஒவ்வொரு பெண்ணா இருக்கலாம், அவன் ஆராயம் இருக்கலாம். ஆனா நாங்கள் ஈஸியா வந்து துரோகின்னு பார்த்தா குத்துறோம். இங்க நாங்க அவன் கொடுத்த ஒரு நாங்க ஒரு செல் துண்டங்கண்ட கையில பட்டிருக்கோம், ஒரு ஊசி பட்டிருக்காது. ஆனா அந்த தரையிலையும் நிலத்திலையும் அந்த காட்டுக்குள்ளையும் வாழ்ந்து எத்தனையோ கிலோமீட்டர் தயாமண்ணை பொறுத்த மட்டும் வந்து எவ்வளவு கிலோமீட்டர் அந்த காடு வழியா நடந்திருப்பார். இப்ப ராமன் மட்டும் ராணப்பொறுப்ப ராமன் இல்லாம வந்து எனக்கு அவரை இப்ப எல்லாமே தெரியாது. இப்ப அவரை கூட விமர்சனங்கள் கடுமையா வந்தது. அவங்க எல்லாம் காட்டுல இருந்து காட்டி கொடுக்குறாங்களா அப்படி பண்ணிட்டு ராமண்ண வந்து சொல்லுவார் முந்தி கதை கேட்கல 48,000 கிலோமீட்டர் தூரம் தான் நடந்திருக்கிறேன்னு சொல்லி இந்த காடுகளையே 22 வருடம் தன் வாழ்க்கையை இதுக்குள்ள வந்து போராட்டத்துக்கு கொடுத்த ஒரு மனுஷன். அவங்கெல்லாம் அந்த ஆணிவேர் அவ்வளோத்தையும் எங்களுக்காக தாங்கி நாங்கள் அந்த சுமையை தங்களோட தனிப்பட்ட தோள்களில் போட்டு தங்களோட குடும்பங்களை விழாந்து இன்றைக்கு எதுக்கும் இல்லாமல் வந்து நிற்கிறாங்க.
அண்மையில ஒருத்தரை சந்திச்ச நேரமா அவர் சொன்னார் என்னன்னா, யாழ்ப்பாணத்துல இப்ப கஜூர்னா பீச்சுக்கு முந்தி சந்தோஷமா அந்த சமாதான காலத்துல சந்தோஷமா போய் குடிச்சிட்டு வந்த ஆக்கள் இப்ப போக முடியாம இருக்கேன்னா அங்க கேங்ஸ்டர்ஸ் உருவாகி விட்டார்கள் என்று. இந்த சமூக மாற்றத்தை எப்படி பாக்குறீங்க? உண்மையில இந்த பிரச்சனை வந்து இப்ப நாங்க அண்மையில இந்த செய்தியை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது வந்து முந்தியும் இருந்தது தான். ஆனால் வந்து ஒரு அதாவது வன்னி பிரதேசத்தை போறீங்க, வன்னிக்கு போயிருப்பீங்க. அந்த எங்க ஓமந்தியை தாண்டி நான் கூட வந்து போட்டு வவனியால இருந்து ஓமந்தி அந்த செக் பாயிண்ட் தாண்டி நான் சுதந்திரமான ஒரு ஆள் அப்படித்தான் நான் ஃபீல் பண்ணேன். எந்த இரவிலையும் நான் தனியா போய் வருவேன். அந்த நம்மளுக்கு நான் அப்படித்தான் திரிகிறேன் நாங்க போனா எல்லாம். அப்ப வந்து இயக்கம் இருந்த காலங்கள்ல வந்து அவைக்கு ஒரு பயம் இருந்தது. ஒரு சமூக குற்றத்தை செய்தால் வந்து தங்களுக்கு தண்டனை வரும், அதை கேட்க ஆள் இருந்தது. ஆனா இப்ப வந்து கேட்கறது யாரும் இல்ல. இப்ப போலீஸ் கூட வந்து ஒரு சண்டை நடந்தால் அதை பார்த்துட்டும் பேசாம போவா, நீ அடிபட்டு எப்படியாவது போ, ஒன்றை விரைச்சு 2 வட்டம் மாதிரி போட்டாங்கல்ல. இப்ப வந்து இந்த எல்லாம் வந்து எலக்ட்ரானிக் ஆயிட்டுது. இப்ப இன்டர்நெட், நெட் கஃபே எல்லாம் வந்து பிள்ளைகள் வந்த மனநிலோட எல்லாத்தையும் ஒரு மூடுண்ட சூழலுக்கு வாழ்ந்து போட்டு இப்ப எல்லாம் டப்பண்டு வழியிலத்தை பார்த்த உடனம் வந்து அதுல அந்த எதை செய்யறான்னு தெரியாம தான் இப்படி பாஞ்சுக்கிறீங்களா? ஒரு மனித சமூகத்துல இப்படியும் நடக்குமா? ஏனென்றா இப்ப ஏற்கனவே நாங்கள் இந்த விடயங்களை வந்து மற்ற நகரங்கள்ல பாக்குறோம். இப்ப கண்டி, கொழும்பு போன்ற இடங்கள்ல இருக்குது. இது வந்து விடுதலை புலிகளால் அமுக்கி வைக்கப்பட்டிருந்த சமூக இளைஞர்கள் அதை விட்ட உடனே அவர்கள் இப்படி ஒரு கேங்ஸ்டர்ஸாக அல்லது ஒரு இப்படி மாறுகின்றார்கள் என்று நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப அங்க யாழ் மாவட்டம் இல்லாம வந்து விடுதலை புலி அவ்வளவுக்கு எல்லாம் இறுக்கி வச்சிருக்கலையே. 95ஆம் ஆண்டுக்கு பிறகு வன்னிக்குள்ள தான் நீங்கள் பங்கெல்லாம் இருந்தவங்க. இப்ப அவையால் வந்து இறுக்கி வச்சிருக்கா. இங்க வன்னி பிரதேசத்தை பொறுத்த மட்டும் வந்து அந்த சொல்லுக்கு மதிப்பு இருந்தது. அந்த கட்டுப்பாடு எல்லாருமே வந்து கடுமையான இறுக்கமான கட்டுப்பாடு எல்லாருமே வந்து விரும்பி ஏற்று அந்த உண்மையான சமூகம் நல்ல ஒழுங்கு நீங்கள் பார்த்திருப்பீங்க. எல்லா என்னன்னு சொன்ன அந்த ஒழுங்கு கொள்ளா போனதுக்கு காரணம் வந்து அதை தொடர்ந்து அதை தக்க வச்சு கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு இல்ல. நாங்கள் வந்து என்ன செய்துட்டோம்னு சொன்னால் 10 வருஷம் 20 வருஷமா பழக்கப்பட்ட மனநிலை தானே. அப்ப ஏன் அதை தொடரலாம இருக்குது? நாங்க பழக்கப்பட்ட மனநிலை திடீரென்று நாங்க இங்கால வந்தோடனே வந்து இப்ப வந்து தனித்தனியா நாங்கள் எங்களை யோசிக்கிறோம். ஒரு சுயநல போக்கு. உதாரணத்துக்கு வந்து கிளிநொச்சியில ஒரு அரசு அதிகாரிட்ட போன வருடம் தொடர்பு கொண்டு கேட்டு நான் வந்து முன்னாள் புகையெல்லாம் வந்து கொண்டிருக்கிறேன் ஊருக்கு. அப்ப கேட்ட நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னார். உங்க வெளியில உள்ள கிட்ட காசுகளை சேர்த்து உள்ள கொடுங்கொண்டார். அப்ப நான் கேட்டேன் சொன்னான் வந்து இது நீங்க இப்படி ஈஸியா விடையலாது. இவன் ஒரு போராளி ஆயத்துல இருந்தோன்னு சொல்றீங்க, போராளியா இருந்து புனர்வாழ்வு பெற்று வாரான் ஊருக்குள்ள. நீங்கள் இவனை திருப்பி இப்படி விட்டீங்கன்னு சொன்னால் எங்களுக்கா போராடின போராளி எல்லாம் ஒரு கட்டத்துல அவனும் அவன் மனுஷனா வழி கிடைக்கல வந்து திருப்பி பார்க்க போறான். எந்த சமூகம் எனக்கு என்ன செய்யணும்னு பார்க்க போறான். பார்க்க அவன் திரும்பியும் வந்து இந்த ஊரெல்லாம் இனி கொலை நடக்க போகுது அதை பார்க்க போறீங்க. இப்ப கிட்ட சொன்னார், தங்கச்சி நீங்க அப்ப சொன்னது இப்ப நடக்குதுஞ்சி என்றார். ஏனென்றால் அந்த அவையால இயலாம தான் அது. இந்த உதாரணத்தை எல்லா இயல்பாயை வந்து இப்ப உதாரணத்துக்கு என்ன உங்களையோ என்னையோ ஒரு ஆள் தொடர்ந்து என்ன குற்றஞ்சாட்டி கொண்டிருக்க நான் வந்து ஒரு கடத்தை என்னத்தான் பாதுகாக்க பார்ப்பேன். அது மனித இயல்பு. அதைத்தான் அவங்களும் செய்யறாங்க. இப்ப சமூகத்துல ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்து விட்டது என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? மாற்றம் வேண்டாம், ஒரு முன்னேற்றகரமான மாற்றம் இல்ல, அது இந்த கலாச்சாரம் சமூக ரீதியான ஒரு தாழ்வு நிலைக்கு போயிட்டு தான் அப்படியா நீங்க நினைக்கிறீங்க? இப்போதைய சூழலோட மேல பார்த்தா நாங்களும் மிகவும் தாழ்ந்த நிலைமையில போய் எங்களோட சமூகம் நிக்குது. நாங்கள் என்ன செய்யறோம்னு தெரியாம செய்யறோம்ன்ற நிலைமையில போய் நிக்கணும். இதுக்கு சொல்லப்பட்ட காரணங்கள் இப்படித்தான். நாங்கள் ஒரு முறைக்கு வளர்ந்த நாங்கள் அதை விட்டு அடுத்த ட்ராக்ல வந்து நிக்கிறோம். இப்ப இது எங்களை இப்ப கேட்காக்கள் யாரும் இல்ல. இப்ப எங்களோட குடும்ப முறையில பார்த்தா கூட நாங்க ஊர்ல வந்து நாங்க இருந்த காலங்களில் நான் வீட்டை விட்டு வெளியில போய்க்கல. எனக்கு எந்த குடும்பத்துல அம்மாவோ அப்பாவோ என்ன கவனிக்கணும், இந்த ஊர் என்ன கவனிக்கும். எங்க சைக்கிள்ல போறாள்ன்றது அங்க பார்த்து அப்பாவுக்கு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கும். அந்த சமூக பயம் ஒன்று எங்களுக்கு இருந்தது. எங்களுக்கு அந்த பயம் வந்து எங்களை வந்து அந்த எங்களோட ஒரு நல்ல ட்ராக்ல போக வச்சது, எங்களை சரியான பாதையில போக வச்சது. ஆனா இப்ப வந்து அந்த பயம் இல்ல. ஒரு அம்மா அப்பாக்கோ தந்த தம்பிக்கோ அண்ணனுக்கோ பயம் இல்லாத சமூகமா போச்சுது. இப்ப நான் தனியே நான் சுதந்திரமா என்ன அனுபவிக்க போறேன்னு வழிக்கு நிற்கிற சமூகம். அது பிள்ளையா இல்ல, தங்கள் என்ன நான் அனுபவிச்சு நானா போறது நல்லம், இந்த சொந்த காலனிக்கு நல்லம். ஆனால் வந்து எங்களை வழி நடத்தி போறவியல் இருக்கிறது எங்களோட பெற்றோர் அந்த சமூகம் இருக்குதானே. இவையும் கொஞ்சம் நாங்க விட்டு விட்டு செய்யத்தான். இந்த சமூகத்துக்கு ஏற்ப எந்த பிள்ளைக்கு வந்து எந்த பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் மேத்தானுங்க அதை இருப்பேன். எந்த எல்லா விஷயமும் வந்து இப்ப அங்கதான் சொல்றேன். அங்கேயும் வந்து அந்த நேரம் அம்மா அப்பா தடி எடுத்து வச்சு கொண்டு வகுப்பு நடத்தின அம்மா அப்பா தான் எங்களுக்கு பாசத்தை கூட எங்களை பெற்றோர் வெளிப்படுத்துறது தானே. நல்ல உயிராயிருப்பு நம்மளாம் வெளிப்படுத்துற இல்ல, சண்டித்தனம் தடியை வச்சு கொண்டு 7 மண்டா வாப்பம் தான் நிக்கிறது. அந்த போக்கு இந்த பிள்ளைகளை வந்து இப்ப கட்டுப்படுத்த முடியாது நிக்கணும்.
இது உண்மை. கண்கள் எழுதிய கவிதையின் கடைசி சொட்டு சாந்தி மௌனியன் எழுதிய மிக முக்கியமான கவிதை தொகுப்பு வடலி வெளியீடாக இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. இந்த தொகுப்பு எதிர்வரும் 4ஆம் திகதி 8ஆம் மாதம் 2012ஆம் ஆண்டு தமிழ் இன்ஃபர்மேஷன் சென்டர் கிங்ஸ்டனில் வெளியீட்டு விழா இடம்பெற இருக்கிறது. சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு இதனுடைய வெளியீட்டு விழா இடம்பெற இருக்கிறது என்ற தகவலோடு இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். நன்றி உங்களுடைய கருத்து பரிமாற்றத்திற்கு. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே. நன்றி. Viz Mobile is my favorite cell.